திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கண்ணாடிப்புத்தூரில் தஞ்சமடைந்த சின்னத்தம்பியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில். யானை சின்னத்தம்பியை பிடிக்க வனத்துறையினர் என்னென்ன முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரம் என்ன? ஆர்த்தி பாத்தீங்கன்னா கோவை தடாகம் பகுதியில சுற்றி திருந்த காட்டு யானை சின்னத்தம்பியை கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி கும்கியானை வனத்துறை பிடித்து லாரியில் ஏற்றி டாப் ஸ்லிப் பகுதி கொண்டு சென்றனர். பின்னர் அங்க வனப்பகுதியில் இறங்கி விடப்பட்ட சின்னத்தம்பி யானையானது கடந்த 100 கிலோமீட்டர் நடந்து வந்து கடந்த 31ஆம் தேதியான திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மடத்துக்குளம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் தஞ்சமடைந்தது. அங்கு அமராவதி கூட்டுறவு சக்கர ஆலைக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் முகாமிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் உண்டு அங்கிருந்த ஒரு குட்டையில் தங்கியது. இதை அறிந்த வனத்துறையினர் கும்கி யானைகளை கொண்டு வந்து அதை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கிருந்து செல்ல மறுத்து கும்கி யானையுடன் நட்பாக பழகியது. இதனால் சின்னத்தம்பியை காட்டுக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் தவித்து வந்தனர். இந்த நிலையில் கிருஷ்ணாபுரத்திலிருந்து வெளியேறிய சின்னத்தம்பி அருகில் கண்ணாடிப்புத்தூர் பகுதியில் உள்ள ஒரு கரும்பு தோட்டத்துக்குள் புகுந்து தஞ்சமடைந்தது. அங்கிருந்து அதை விரட்ட வனத்துறையினர் முயற்சி செய்தும் எவ்வித பயனும் ஏற்படவில்லை. காரணமானது காலையில் சிறிது நேரம் மாலையில் சிறிது நேரம் மட்டுமே சின்னத்தம்பி யானை வெளியே வந்துவிட்டு மீண்டும் பின்னர் அடர்ந்த கரும்பு தோட்டத்துக்கு சென்று பதுங்கி கொண்டது. மேலும் கடந்த சில நாட்களாக கண்ணாடிப்புத்தூர் பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களை சென்ற சின்னத்தம்பி யானை அங்கிருந்து தென்னை மரங்கள் மற்றும் ஆலை மரங்களை நாசம் செய்தது. இதனால் சின்னத்தம்பி யானை வனப்பகுதிக்குள் உடனடியாக விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கரிய விலங்கின ஆர்வலர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின்படி சின்னத்தம்பி யானையை பிடித்து முகாமில் வைக்கும்படியும் அதை கும்கியாக மாற்றுவதா அல்லது வனப்பகுதி விடுவதா என்பதை பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சின்னத்தம்பி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி அதனை முகாமுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை வனத்துறையினர் இன்று காலை முதல் மேற்கொண்டுள்ளனர். இதற்காக வன மருத்துவர் அசோகன், வன ஆலோசகர்கள் தங்கராஜ், மாவட்ட ஆளுநர் திலீபன் ஆகியோர் 3 பேரும் மயக்க ஊசி துப்பாக்கியுடன் இன்று காலையிலிருந்து 4 ஊசிகள் சின்னத்தம்பி யானைக்கு செலுத்தினர். இதில் 2 ஊசிகள் தப்பிய நிலையில் முதலாவது ஊசியானது யானையின் கால் பகுதியிலும் கடைசியாக செலுத்தப்பட்ட 4வது ஊசியானது யானையின் வயிற்று பகுதியிலும் சென்றது. இதனையடுத்து சின்னத்தம்பி யானையானது அந்த மீண்டும் கரும்பு காட்டுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டது. இதனை அடுத்து வனத்துறையினர் அந்த சின்னத்தம்பி யானையின் தற்போதைய நிலையை கண்காணித்து வருகின்றனர். சின்னத்தம்பி யானையானது மயக்கமடைந்த பின்பு கும்கி யானையின் உதவியுடன் மீண்டும் முகாம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை வனத்துறையினர் செய்து வருகின்றனர். ஆர்த்தி.